friends, welcome to Menaka's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் வந்து நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. என்னன்னா செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இத வந்து ஒரு தடவை உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ரெசிபி தான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டான சூப்பரான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சிறிதளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா தக்காளி ஒரு பெரிய சைஸ் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் 100 கிராம், அதாவது 10லேருந்து 12 பல்லு சாம்பார் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, துருவிய தேங்காய் 1 கப், அதுக்கப்புறமா 2 பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 துண்டு, 1 ஏலக்காய், 4 லவங்கம், கடல் பாசி 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1. இன்றைக்கி நான் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து குண்டு மிளகாய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 8 நம்பர் எடுத்துக்கோங்க. இது செட்டிநாடு சிக்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும்னா ஒரு 8 நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 5 நம்பரே வந்து போதும். இப்போ மசாலாலாம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் இதில் வந்து நம்ம வறுக்க போகிற மசாலா எல்லாமே வந்து சேர்த்து போகிறோம். சாம்பார் வெங்காயம் 100 கிராம், இதுக்கப்புறமா வந்து தனியா 2 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கம்மியான சூடில் வந்து இது வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இதுக்கப்புறமா வந்து கடல் பாசி 1 டேபிள் ஸ்பூன், 2 லவங்கம், அதுக்கப்புறமா வரமிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். 1 துண்டு பட்டை, இதுக்கப்புறமா 2 லவங்கம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம் சோம்பு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கறியில் வந்து என்ன சிறப்புனா இந்த சாம்பார் வெங்காயம், மிளகு, அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க போகிற கருவேப்பிலை தாங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அப்படி சும்மா சூப்பராக வந்து மணக்கும். அந்த மசாலாவோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காரசாரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயும் சேர்த்து பதமாக செய்யும் போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வரும். தீ மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் எந்த ஒரு மசாலாவுமே வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வதங்கினா அந்த தேங்காயோட நிறம் வந்து கொஞ்சம் மாறணும். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் அந்த சூடு வந்து கம்மியாகிற வரைக்கும் நம்ம
விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மசாலா நல்லா வந்து அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்கும் போது தான் குழம்பு வந்து நல்லா கூட்டு சேரும், கிரேவியும் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் வந்து இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கை விடாமல் வந்து இந்த மசாலா வறுக்கும் போது தீஞ்சா வராமல் நல்லா வந்து வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போ வந்து மசாலா வறுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக அது வந்து மாறணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து அணைச்சாச்சு. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம வந்து இந்த மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது குக்கரில் வந்து நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது ருசியும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது லேசாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வந்து வரும். வெங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் மசாலாவில் சாம்பார் வெங்காயம் அரைச்சிருக்கிறதுனால ஒரு வெங்காயம் மட்டும் நான் இப்போது சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. வெங்காயம் வந்து நான் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். பொன்னிறமாக வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது சிக்கனோட கிரேவி வந்து வாசனை நல்லா சூப்பராக வந்து இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் தீஞ்சு போகாமல் நல்லா பொன்னிறமாக வந்து வரும். நீங்கள் இது வந்து கடாயில் பண்ணுறதா இருந்தால் நார்மல் கடாயிலையும் கூட இதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் சிம்ல சிக்கன் கிரேவி வச்சு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு தான் நான் வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்தாச்சு. அடி பிடிக்காமல் கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறது வந்து சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவு எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக 1 கிலோ இல்லை அதுக்கு விட அதிகமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. கிரேவியில் சேர்க்குறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் பக்கத்தில் சுட வச்சுருக்கேன். சூடான தண்ணி கிரேவியில் ஊற்றும் போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட் வந்து கம்மியாகாது. நார்மலாக சில்லுன்னு இருக்கிற பச்சை தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் வந்து மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாலாம் நல்லா வதக்கியிருக்கோம் அண்ட் அரைச்சிருக்கோம். அதுக்காக வந்து நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி தான் வந்து சேர்ப்பேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் இல்லை அதிகமாக வேணும்னு தூள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தக்காளி கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம இதில்
கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது வந்து கிரேவியோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் செட்டிநாடு கிரேவியில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இல்லாத கிரேவியாக இருக்காது. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா. இப்போ பாருங்கள், நல்லா வந்து தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க. அதில் இருக்கிற தண்ணியே வந்து வெளியே வரும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை வதக்கி விடும்போது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். நல்லா கொஞ்சம் சிக்கன் வந்து வேகட்டும். இப்போது பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து தூவிட்டு சிக்கனை வந்து இன்னொரு 1 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லி சேர்க்கும் போது சிக்கன் கூட சேர்ந்து அந்த வாசனை வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்கும். கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொத்தமல்லி சேர்க்குறதுனால. ஒரு 1 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து தான் நம்ம சேர்த்து சிக்கன் வந்து நம்ம வதக்கி விட போகிறோம். அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா சுட வச்சுருக்க தண்ணி வந்து 1 கிளாஸ் இல்லைன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து சேர்த்து மறுபடியும் வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்தாச்சு. சிக்கனில் வந்து நல்லா வந்து நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டு போகிறோம். மசாலா வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு, இல்லை கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கிரேவியில் வந்து ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து சிக்கன் கறியோட கன்சிஸ்டன்சி போதுமானு பாருங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணியாக வேணும்னா அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிளாஸ், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து மறுபடியும் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்து டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருந்ததுன்னா கிரேவி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் அதுக்கப்புறமா வந்து குக்கரோட மூடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வந்து விட்டுடலாம். சூப்பரான வீட்டிலே வந்து செட்டிநாட் ஸ்டைலில் சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடும். இன்றைக்கி வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து இந்த சூப்பரான கிரேவி வந்து பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற ஆல் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும். மிஸ் பண்ணாமல் என்னோடய எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் வந்து மூடி போட்டுட்டு 3 விசில் வந்து விட்டுடலாங்க.
சீக்கிரமாக வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து நம்ம இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிட முடியும். ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ் வந்து செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து விசில் வந்து போயிடுச்சு. கிரேவி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து இன்றைக்கி கிரேவி வந்து நல்லா திக்காக வந்து ரெடியாக இருக்குது. அந்த செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால அந்த மிளகோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து தெரியுது. மிளகும் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால அந்த கிரேவியோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீனகாஸ் சேனல். மீண்டும் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அசத்தலான செட்டிநாடு சிக்கன் கறி இன்றைக்கி மீனகாஸ் சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.